ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கும் மாகாப்பா ஆனந்த், அதுக்கப்புறம் கானா வினோத், புகழ், ஸோ இங்கே எல்லாருக்குமே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தில்லால் அங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவிது. ஸோ அந்த படத்தில் வந்து சந்தானம் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஜெயம் ரவியும் வந்து அவர் வந்து டாக்டரை வந்து நம்ப வச்சு, ஸோ அவர் டாக்டர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த திவாகர் கேரக்டருமே. இவரை யார் வந்து நடிப்பு அரக்கன் யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ தனக்குத்தானே பார்த்திங்கன்னா இவர் வந்து நடிப்பு அரக்கன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி, நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே வந்து அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் யார் வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெப்யூட்டடான சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரை வந்து பிக் பாஸில் சேர்த்து, அது மாதிரி தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்து, அண்டா கக்காசம் அப்படிங்கிற அந்த ஷோவில் சேர்த்து, அதுக்கப்புறம் கடைசி வந்து குக் வித் கோமாளி அப்படி அந்த ஷோலையும் சேர்த்து, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுத்து, சரி ஓகே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டுருக்காரு, ஏதோ பரவாயில்ல, ஏதோ டார்ச்சர் பண்ணாலும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணால் கூட பரவாயில்ல, ஸோ இது மூலமாக வந்து 10 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ. ஸோ இவருக்குன்னு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. பட் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலை அவர். ஸோ அதையும் வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தி கடந்த 14 ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம மாகாப்பா ஆனந்த் மேலேயும், புகழ் மேலேயும், கானா வினோத் மேலே, இவங்க 3 பேர் மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு மதுபோதையில் வந்து இவரை வந்து இரும்பு ராடால் அடித்தாங்க. ஸோ பயங்கரமாக அடித்தாங்க, தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தகாத வார்த்தையெல்லாம் வச்சு என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவங்க 3 பேர் மேலேயும். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஷோவில், அந்த ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் மேலே, ஒரு லேடி மேலே என்ன பண்ணியிருக்காங்க, திவாகர் இருக்கார்ல, திவாகர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு, ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பக்கத்தில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவங்க தோள் மேலே கை போட்டுட்டு, இந்த மாதிரி இத்தனை வருஷம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டல, ஸோ ஒரு நாள் என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி வந்து தகாத வார்த்தையில் ஒரு காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த மாகாப்பாவும் சரி, மற்ற எல்லாருமே சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அளவுக்கு மீறி போகவே சேனல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரை வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ இதை வந்து பொறுக்க முடியாத அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, இல்லை என்னை வந்து வெளியேற்றினதுக்கு காரணம் வந்து மாகாப்பா தான், மாகாப்பா, கானா வினோத், புகழ், இவங்கனால தான் வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன், ஸோ இவங்க தான் என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து மாகாப்பா ஆனந்த் வந்து இரும்பு ராடால் வந்து என்னை வந்து தாக்குனார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. மாகாப்பா சைட்லேருந்து, மாகாப்பா, புகழ், இவங்க 3 பேரும், கானா வினோத், இவங்க 3 பேர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஏன் அந்த அவசியம் வந்துச்சு, நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக அந்த சேனலில் இருக்கோம், ஸோ எங்கள் கூட ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உமனை வந்து நாங்கள் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு அளவுக்கு மீறி வந்து பேசுகிறது, காமெடி வேறு, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அளவுக்கு மீறி பேசுகிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ நாங்கள் தானே ப்ரொடெக்ட் பண்ணோம். மாகாப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன், ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன், ஸோ ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுது அப்படின்னு நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எங்கள் சேனலில் வரக்கூடிய ஆட்களை, கூட இருக்கிற சக ஆட்களை வந்து நாங்கள் தானே ப்ரொடெக்ட் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து குடிச்சிட்டு அவரை தாக்கினேன், அந்த மாதிரி நான் வந்து குடிச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், நான் ஒரு ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஸோ ஒரு ரெப்யூட்டடான ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 17 மணி நேரம் குடிச்சிட்டு நான் எப்படி என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியா பீப்புளெலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கேஸை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவாகர் வந்து ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும். திவாகர் மாதிரியான ஒரு ஆளை வந்து வளர்த்து விட்டது இந்த மீடியா தான், இந்த சோஷியல் மீடியா தான் வளர்த்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போதே அவர் வந்து பேன் பண்ணாங்க, ஐடியெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க.
ஸோ ஒரு பெரிய சேனல், அந்த சேனலும் ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. அது ஒரு வந்து பிக் பாஸில் சேர்த்து ஸோ எல்லாம் பண்ணுது, எல்லாமே பண்ணிடுச்சு. பட் அவங்க சைட்ல இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க செஞ்சது தப்பு தான். அந்த சேனல்லேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இவர வந்து சேர்த்தது அப்படிங்கிறது தப்பு தான், எங்க சைட்லேருந்து தப்பு தான் அப்படின்ற மாரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நபர் நான் இந்த மாதிரியான ஒரு பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நியூ டேலண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான நல்ல கன்டென்ட்ஸ் போடுற ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். எவ்வளோ எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டுருக்கு, எவ்வளோ டேலண்டட் ஸ்கில் பேஸ்டான வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்ருக்கு. கிராமத்து சைடில் இருந்தால் இருக்கட்டும், மற்ற எல்லா சைடில் இருந்துமே நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில். பட் இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பர்சனை வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு அவர் வந்து வளர்த்து விட்டது பார்த்திங்கன்னா, இவருடைய சப்போர்ட்டர்ஸ் தான் நான் சொல்லணும். இவரே வந்து சொல்லிக்கிறாரு, என்னோட வளர்ச்சி வந்து சுத்தமாக பிடிக்காம வந்து இவங்க 3 பேர் வந்து என்ன தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்ன வளர்ந்தாரு அப்படிங்கிறது தெரியல. பிக் பாஸ்ல வந்துட்டா இவர் வந்து பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் ஒரு சின்ன ஒரு ஷாட் கிடைக்காதா, ஒரு சீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது எவரோ வந்து நம்ம கஜினி படத்தில் சூர்யா பண்ண அந்த ஒரு சீன், வாட்டர் மெலன் சீனை வந்து இவர் ரீமேக் பண்ணாரா, இவர் வந்து ரீக்ரியேட் பண்ணாரா, எனக்கு ஒன்றும் புரியல. அதுலேயும் வந்து கேவலமான ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுறாரு. யாராச்சும் நடிக்க சொன்னால் ரொம்ப கேவலமாக பண்ணுறாரு. அந்த நவரசத்தை வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சினிமாலலாம் பார்த்திங்கன்னா நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுகை, கோவம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவரை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது நடிக்க சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோ கேவலமாக நடிக்கிறாரு. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா விஜய் அது வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா தான் நான் சொல்லுவேன். இன்றைக்குமே எனக்கு வருத்தம் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு விட்டுறது வந்து தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த கேமரா முன்னாடி நின்று நடிக்கிற அந்த விஷயத்தை வந்து பேன் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்து எங்கேயாச்சும் வந்து ஏதாவது மீடியாலேயோ ப்ரெஸ்லேயோ வந்து அவர் பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த கேமராவுக்கு முன்னாடி நின்று நடிக்கிறதா இருக்கட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படி கொடுக்கப்படும். ஆயுள் தண்டனையாச்சும் கொடுக்கப்படும், இல்லை மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான நபர்களை வந்து கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எனக்கு பர்சனலாக சுத்தமாக அவரை பிடிக்காது. என்னோடய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நான் சொல்லலை. சுற்றி அவர் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு எவ்வளோ நல்ல வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, எவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் இருந்த நல்ல ஒரு ஸ்கில் இருந்துமே அவங்கள வந்து சக்ஸஸ் ஆக முடியாமல் எவ்வளோ பேர் வந்து வாய்ப்புகள் தேடிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெலாம் கிடைக்கல. யூஸ்லெஸ் ஃபெலோ அவர் வந்து சுத்தமான ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒரு வாட்டர் மெலனை வச்சுக்கிட்டு அந்த சூர்யா பண்ண அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காமெடி பண்ணியிருப்பார்.